வெல்கம் டு ஹெல்த்தி குக்கிங். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. இதை செய்கிறதுக்கு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயை விட்டுட்டு அதில் எண்ணெய் காஞ்சதும் எள்ளு 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன் அதை போட்டு நல்லா வதக்குங்க. அது பொரிகிற வரையும் அது ஓரளவுக்கு பொரியும். அது ரொம்ப பொரிஞ்சிடக்கூடாது, கருகிடக்கூடாது, ஓரளவுக்கு பொரியும். அந்த டைமில் என்ன பண்ணணுன்னா ஒரு 15 சின்ன வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, இதை 2யும் சேர்த்து நீங்கள் நல்லா வதக்குங்க. அது வெங்காயம் ஒரு கண்ணாடி பதத்துக்கு வரும் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு வந்த வரையும் வதக்குங்க. நீங்கள் ரொம்ப ப்ரௌனாலாம் வதக்கணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் அந்த அளவுக்கு வதக்கிட்டு அது கூட நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா ஒரே ஒரு தக்காளியை மட்டும் கட் பண்ணி சேர்க்க போகிறோம். ஏன்னா நம்ம இந்த குழம்புக்கு செய்கிறப்பவும் நம்ம தக்காளி ஆட் பண்ணுவோம், புளி ஆட் பண்ணுவோம். அதனால் இதில் ஒரே ஒரு தக்காளி போட்டால் போதும். ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு இது கூட நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா அது ஒரு இதை மட்டும் நம்ம அரைச்சி கத்திரிக்காய்க்குள்ளே ஸ்டஃப் பண்ணோன்னா குழம்பு கொதிக்கும் போது வெளியே வந்துடும் இந்த ஸ்டஃபிங்லாம். அதனால் நம்ம அது ஒரு பைண்டிங்காக அதாவது ஒரு இந்த மசாலா வெளியே வராமல் இருக்கிறதுக்கு இப்போ 1 கப் வேர்க்கடலை சேர்ப்போம். வேர்க்கடலை சேர்த்து நம்ம அரைக்கும் போது இந்த மசாலா கொஞ்சம் நல்லா இருக்கும் அந்த கத்திரிக்காய்க்குள்ளே. அதனால் வேர்க்கடலை 1 கப் சேர்த்துருக்கோம். இந்த மசாலாவுக்கு கொஞ்சம் காரம் கொடுக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்க்க போகிறேன், 1/2 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்க போகிறேன் நான். இதை 2த்தையும் சேர்த்து நல்லா அந்த மிளகாத்தூள் வாசனை போகிற வரைக்கும் வதக்கினா போதும். அது வதங்கி என்ன பண்ணும், ஒரு மிக்சியில் அரைச்சி கொரப்பாக அரைங்க. ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்காதீங்க. நீங்கள் கொரப்பாக அரைச்சிட்டு கத்திரிக்காயை 4 நாளாக கட் பண்ணி அதில் இதை ஸ்டஃப் பண்ணிவிட்டு நீங்கள் தனியாக எடுத்து வச்சிடுங்க. அது அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஸ்டஃப் பண்ணி தனியாக இருக்கட்டும் கத்திரிக்காயில். அதுக்கப்புறம் நம்ம இப்போ குழம்பு செய்கிறதுக்கு என்ன பண்ணுறோன்னா இன்னொரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம ஒரு 3 ஸ்பூன் ஆயில் விடணும் நம்ம. ஏன்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புங்கிறதுனால கொஞ்சம் ஆயிலாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் நான் ஒரு 3 ஸ்பூன் கிட்ட ஆயில் விட்டுருக்கேன் நான். ஆயில் விட்டுட்டு இப்போ அது எண்ணெய் சூடானதும் கடுகு, வெந்தயம் அதை போட்டு தாளிப்போம் நம்ம. அது தாளிச்சிட்டு நம்ம அது கொஞ்சம் தாளித்த உடனே என்ன பண்ணோன்னா பொரிஞ்ச உடனே 2 பெரிய வெங்காயத்தை என்ன பண்ணணும் நீல வாக்கில் வெட்டி, கூட கருவேப்பிலை, 10 பல்லு பூண்டு, இது 2த்தையும் இதை 3யும் சேர்த்து நல்லா வதக்கணும். நல்லா நம்ம இது கொஞ்சம் ப்ரௌனாக ஆகிற வரையும் வதக்கணும். நம்ம இந்த குழம்புக்கு மட்டும் வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்கிச்சுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் ப்ரௌனாக வதக்கணும். அதுக்கப்புறம் நான் ஒரு தக்காளி ஆட் பண்ணுறேன். ஏன்னா ஏற்கனவே ஸ்டஃபிங்கில் ஒரு தக்காளி ஆட் பண்ணியாச்சு. இதுக்கு ஏன்னா இந்த குழம்பு நம்ம புளி ஆட் பண்ணுறதுனால நிறைய தக்காளி வேணாம். உங்களுக்கு அப்படி வேணும்னா நீங்கள் சேர்த்துக்குங்க, ஒரு 2 தக்காளி சேர்த்துக்குங்க. நான் இப்போ ஒரு தக்காளி தான் ஆட் பண்ணுறேன் நான். ஏன்னா நான் புளி ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து எனக்கு தேவையான அளவுக்கு நான் குழம்பு எவ்வளோ அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டு கரைச்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் புளி எடுங்க. ஏன்னா இது கொஞ்சம் புளிப்பாக அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் குழம்பு. அதனால் நான் ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து நான் கரைச்சி வச்சுருக்கேன். நான் வீட்டில் அரைக்கிற மிளகாத்தூள் போட்டு தான் நான் கரைச்சி வச்சுருக்கேன். மீன் குழம்புக்கு நம்ம கூட்டுவோம் பார்த்தீங்களா, அதே போல் நான் அந்த புளியை கரைச்சி வச்சுட்டு அதில் நான் வீட்டில் இருக்கிற மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டு கல் உப்பு போட்டு நான் கரைச்சி வச்சுட்டேன். எனக்கு தேவையான காரம் புளிப்பு அந்த அளவுக்கு இல்லை, எனக்கு வீட்டு மிளகாத்தூள் வேணான்னு சொல்கிறவங்க 2.5 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போடுங்க, 2.5 ஸ்பூன் தனியாத்தூள் போடுங்க. நீங்கள் ஈவனாக போடுங்க, மிளகாத்தூளும் தனியாத்தூளும் ஈவனாக போடுங்க. ஈவனாக போட்டு அது நல்லா அந்த வதங்கின உடனே நீங்கள் கல் உப்பு போட்டு மூடி வச்சுடுங்க. நீங்கள் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா இப்போ நம்ம அந்த கத்திரிக்காய் ஸ்டஃப் பண்ணி வச்சு இந்த கத்திரிக்காவை நம்ம அதாவது என்ன சொல்லணும்னா நம்ம அதை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கு நம்ம ஒரு கடாயில் எண்ணெயை விட்டுட்டு அந்த ஷாலோ ஃப்ரை பண்ணுவோம் பார்த்தீங்களா, மீனெல்லாம் எப்படி ஷாலோ ஃப்ரை பண்ணுவோமோ அதே போல் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வறுத்து எடுக்க போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெயை விட்டுட்டு நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சு கத்திரிக்காவை ஒரு 2 கத்திரிக்காவை நான் 1/4 கிலோ கத்திரிக்காய் தான் எடுத்திருக்கேன்.
அதனால் வந்து ஒரு 4 கத்திரிக்காவாக போட்டு அதில் அப்படியே லைட்டாக வந்து நம்ம மெல்லமாக திருப்பி 2 பக்கமும் வந்து கத்திரிக்காய் வேகிற வரைக்கும் மட்டும் நம்ம திருப்பி போட்டால் போதும். ரொம்ப போட்டு கலரக்கூடாது. உள்ளே இருக்க ஸ்டஃபிங் வந்து வெளியே வரக்கூடாது. அதனால் நான் வந்து கொஞ்சம் வந்து ஒரு பக்கம் கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆனவுடனே திருப்பிட்டேன் நான். லைட்டாக திருப்பினது. திருப்பி அதை தனியாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ நமக்கு வந்து குழம்பு வந்து ஓரளவுக்கு கொதிச்சுட்ருக்கும் நமக்கு. ரொம்ப திக்காகிற வரைக்கும் விட வேணாம். ஓரளவுக்கு வந்து திக்னஸ் கொடுக்கும் பார்த்தீங்களா குழம்பு. அந்த அளவுக்கு மட்டும் அந்த கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் பாருங்கள் நீங்கள் குழம்ப அந்த கன்சிஸ்டன்சி வந்த உடனே நீங்கள் என்ன செய்யணுன்னா, பார்த்துட்டு இந்த நம்ம வந்து இப்போ ஸ்டஃப் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, வறுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, இதை நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த கத்திரிக்காவை ஒன்றொன்னா எடுத்து நம்ம இப்போ அந்த குழம்புல சேர்த்துடணும். அந்த குழம்புல சேர்த்து ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் தான் வேக விடணும். குழம்பு வந்து இந்த கத்திரிக்காய் வந்து அந்த குழம்புல ஒரு 6 நிமிஷம். இப்போ பார்த்தீங்க குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் ஓரளவுக்கு திக்காக இருக்குது. இப்போ நான் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் தான். அந்த 5 நிமிஷம் விட்டுட்டு தட்டை போட்டு மூடி விட்டுடுங்க. மேலே கறிவேப்பிலையை போட்டுட்டு தட்டை போட்டு மூடி விட்டுருங்க. நீங்கள் இப்போது மூடி விட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தீங்கன்னா திக்காயிட்ருக்கும் குழம்பு. ரொம்ப அந்த எண்ணெயெல்லாம் மேலே வந்து டேஸ்ட்டான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிட்ருக்கும். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.